திருச்சிற்றம்பலம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் காசி கேதாரம் குமரி காவிரி கதியனும் சேது தாம்பூரனை மாசரு தீத்ததுள்ளதோர் பலனும் மற்றும் எத்தலங்கள் சேர்ப்பலனும் பூசனை லிங்கத்தச்சனை முதலாம் புண்ணியம் யாவையும் கொடுக்கும் தேசிகன் கல்லூர் சத்தியமெஞ்ஞான தஸ்னிகள் காணுவார் தமக்கே. திருச்சிற்றம்பலம். குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க நமது அழகிய திருச்சிற்றம்பலுடைய திருச்சபையில் நமது திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் குருமகா சந்நிதானம் அவர்களின் பொற்பாத கமலங்களை என் நெஞ்சில் நிறுத்தி எம்மை வழிநடத்திய ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கி எம்முடைய ஞான ஆசிரியரான பிகேபுரம் பேராசிரியர் திரு க. சண்முகமையா அவர்களின் திருவடிகளை சிரமீது கொண்டு அவர்கள் எமக்கு போதித்த அருளுரைகள் மலை போல் இருக்க அதில் சில மலைத்துளிகள் மற்றும் என்று நாம் சிந்திப்போம். நம்முடைய ஆன்ம நெறியில் 4 நெறி. அந்த 4 நெறியில் முதலில் பிரம்மச்சரியம் சிந்தித்தோம், இரண்டாவதாக இல்லறம் சிந்தித்தோம், இப்போ 3ஆவதாக சிந்திக்க இருப்பது வானப்பிரஸ்தம், அடுத்தது சந்நியாசம். ஏதோ அடியன் அறிவுக்கு எட்டிய வண்ணம் கூற உள்ளேன். பிழையை பொறுத்து அருள்க. நிறைவு இருப்பின் எம் ஞான ஆசிரியருக்கு சமர்ப்பணம், எம் குருநாதருக்கும் சமர்ப்பணம். திருச்சிற்றம்பலம். நாம் பிரம்மச்சரியத்தில் பயிற்சி பெற்ற அறங்களை இல்லறத்தில் பயின்றதை கடைபிடித்து அன்பு என்ன, அது யாரிடம் வரணும், அறங்கள் எப்படி செய்யணும் என்று இல்லாளோடு கூடி செய்து நல்ல புதல்வரை பெற்று அவர்கள் அதை கடைபிடிக்க பழக்கி அந்த பிள்ளைகளின் வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை நாம் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு திருமணம் முடித்து தன் பிள்ளைகளிடம் இருவரும் விரும்பி நாம் அறவழியில் ஈட்டிய பொருள் எல்லாம் நீ உன் பொறுப்பில் இனி செய்ய வேண்டும் என்று குடும்ப பொறுப்பு எல்லாம் ஒப்படைத்து அவர்களை நல்ல புதல்வர்களை பெறும் வரை நாம் வீட்டில் இருந்து அவர்களை கண்காணித்துவிட்டு பேரன் பேத்தி பார்த்து பிறகு நம் தவ வாழ்க்கையை வாழ சென்று விடணும். திருக்குறளில் இல்லறம் சிறப்பு என்றார் வள்ளுவர். சாஸ்திரத்தில் துறவரம் சிறப்பு என்றார் நமது அருளாளர்கள். துறவரத்தான் செய்யும் தவ வலிமையின் காரணமாக மழை வரும், மழையின் காரணமாக பயிர்கள் செழிக்கும். அதை இல்லறத்தான் அனுபவித்து நல் அறத்தை ஈட்டச் செய்வார்கள். அந்த அறம் நிவர்த்தி மார்க்கம் ஆகும். இந்த புராணங்களில் அந்த அறம் பிரவிற்த்தி மார்க்கமாகும், இந்த அறம் நிவர்த்தி மார்க்கமாகும். இதற்கு புராணங்களில் சில கதைகள் உள்ளன. வான பிரஸ்தம் என்றால் காட்டுக்கு புறப்படுதல். இதன் பொருள் இல்லறத்தான் கடமைகளை முடித்து யாருக்கும் இடையூறு செய்யாமல் காட்டை நோக்கி புறப்படுதல் ஆகும். இது விளக்கம் நான் எனது என்ற அகந்தையை விட்டு துறப்பதே முதன்மையாக இருக்கும். புராணங்களில் 2 கதை இருக்குது. தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஒரு நாள் கண்ணாடி பார்க்கும்போது காது ஓரமாக நரைமுடி தெரிய அவர் திடுக்கிடவில்லை. என்னடா நம்மளுக்கு முடி நரைச்சிருச்சே அப்படின்னு அவர் திடுக்கிடலை, ஆனால் மகிழ்ந்தார். அந்த மகிழ்ந்ததுக்கு காரணம் நமக்கு எச்சரிக்கை விடுத்தது போல, நம்ம இதுவரை பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்தோம், இனி தன் உயிரின் பொருட்டு நிவர்த்தி மார்க்கம் அடையப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி. அதனால் அவர் திடுக்கிடலை. அரசாட்சியை ராமனிடம் கொடுத்து நகர முயற்சிக்க முற்பட்டார். 2வது கதை. ஜனக மகாராஜா சுகபிரம்மரிஷியுடன் மிதிலையில் இருக்கும்போது ஜனகர் மனதால் பெருமானை வழிபட்டு இருந்தார். அப்போது அரண்மனையில் தீப்பற்றியது. எல்லாரும் ஓடினார்கள். இவர் மட்டும் சிவசிந்தனையில் இருந்தார். அப்போது கேட்க அவர் கூறினார், இந்த தீயால் இந்த பொருளைத்தானே அழிக்க முடியும், என் உயிர் அழியாது. இந்த பொன் பொருள் எல்லாம் கடவுள் தந்தது, என்னுடையது அல்ல, என் ஆன்மாவை அழிக்க முடியாது. அதெல்லாம் இறைவனே கொடுத்தார், இறைவனே எடுத்துக்கொண்டார் என பற்றின்றி இருந்தார் ஜனக மகாராஜா. இதுபோல இந்த காலத்தால் நாம் காடுகளில் போய் வாழ முடியாது. எல்லாரிடமும் இருந்து கொண்டே பற்றில்லாமல் வாழ மனப்பக்குவத்தை கொண்டு வரணும். இதுதான் உண்மையான வானப்பிரஸ்தம் ஆகும். அதிகாரத்தை விடுவித்தல். பிள்ளைகளின் வாழ்வில் அளவுக்கு அதிகமாக தலையிடுதலை நிறுத்துதல். அது வாழ்க்கையில் நம்ம அளவுக்கு அதிகமாக தலையிடக்கூடாது. அடுத்து பேராசையை குறைத்தல், சமூக பணிகளையும் தர்மங்களையும் செய்தல். அடுத்தது ஆன்மீகம், தியானம், ஜெபம், ஞான நூல்களை படித்தல் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும்.
சஷ்டியாப்திர பூஜை என இல்லறத்தாருக்கு செய்தல் என்ன என்றால் 60 வயதில் செய்வார்கள். 60 வயதில் 2வது திருமாங்கல்யம் பூட்டுதல் ஆகும். முதல் திருமணம் கல்லூர் திருமணம், இது பிரவிருத்தி மார்க்கம் ஆகும். 2வதாக 60 வயதில் பூர்த்தியான உடனே திரும்பவும் திருமணம் செய்வார்கள். இது நிவர்த்தி மார்க்கம் ஆகும். இது பெருமணமாகும். அது கல்லூர் திருமணம், இது பெருமணமாகும். பெருமணமாவது பெருமானுடன் கலத்தல் ஆகும். இதுவரை இவர்களை உடலாலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒத்த கருத்தோடு வாழ்ந்தார்கள். அது பிறவியை தரும். இனிமேலும் இருவரும் கூடி நல்லொழுக்கங்களை செய்தலை கடைபிடித்தல் ஆகிய கடமைகளை செய்ய வேண்டும். எந்த உரிமையிலும் என்றாலும் இரு உயிரும் மேம்பட உதவ வேண்டும். கணவன் மனைவி என்ற உடல் சம்பந்தத்தை விட்டு இவன் உயிர்நாதன் என்று எண்ணத்தோடு வாழணும். கணவனும் அப்படித்தான் வாழணும். நல்ல நண்பர்களைப் போல வாழணும். எப்படி என்றால் சுந்தரரும் சேரமானும் வாழ்ந்தார்கள் பற்றின்றி. அதுபோல ஆண் பெண் பாகுபாடு இருக்கக்கூடாது. எப்போ 60 வயசில் பெருமணம், அதாவது 2வது பெருமணமாகிய சஷ்டியாப்திர பூஜைக்கு அதுக்கப்புறம் நம்ம வாழ வேண்டிய ஒழுக்கங்கள் இப்படித்தான் வாழணும். அதனால தான் இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறதுக்கு சுகுருத் சம்கிதைன்னு சொல்லியிருக்கிறாங்க வடமொழியில். சுகுருத் சம்கிதை அது அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல நண்பன் போல வாழ வேண்டும். நல்ல நலம் விரும்பி போல வாழ வேண்டும். இருவருக்கும் ஆண் பெண் பாகுபாடு இருக்கக்கூடாது. பிரம்மச்சரியம் என்றால் விதை விதைப்பது, விதையை விதைக்கிறோம். இல்லறம் என்றால் மரத்தை வளர்த்து பழங்களை அறுவடை செய்வது. வானப்பிரசம் என்றால் அந்த பழங்களின் விதையை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு மரத்தின் நிழலில் அமைதியாக அமர்வது. இது வாழ்வின் இறுதி கட்டமான சந்நியாசத்திற்கு மனதை ஆயத்தப்படுத்தும் அருமையான ஒரு பாலமே இந்த வானப்பிரஸ்தம் ஆகும். இதுவரை தன் குடும்பத்துக்கு செய்த கடமைகளை நாம் யார், கடவுள் யார் என தியானங்கள் சுயநலமின்றி அனைவருக்கும் கொடுத்தலாகும். நம் கடமைகளை நாம் யார், நம்ம கடவுள் யார் அப்படிங்கிற தியானங்கள், நினைப்பு, சிந்தனைகள், தியானங்கள் இதெல்லாம் நம்ம சுயநலமின்றி அனைவருக்கும் கொடுத்தலாகும். சரி, காட்டுக்கு சென்றாலும் கணவன் மனைவியை தன் பிள்ளைகளிடம் ஒப்படைத்து செல்ல வேண்டும். இல்லையே அழைத்து சென்றால் தோழமையோடு தான் வாழ வேண்டும். இல்லறம் ஏணி போல் ஏறுவது, ஏணியில் ஏறுவது போல இல்லறம். வானப்பிரசம் என்ன என்றால் ஏணியிலிருந்து மெதுவாக கையை விடுதலாகும். மேலே ஏறின ஏணி மேலே நின்றுக்கிட்டு கையை மெதுவாக விடுதலாகும். விட்டால்தான் மேலே இருக்கும் 4ஆம் நிலையை நாம் முழுமையாக அடைய முடியும். இதில் சுந்தர திருமுறைகளில் சுந்தரர் தேவாரத்தில் நீல நினைந்தடியேன் ஊமை நித்தளும் கை தொழுவேன் அந்த பாடலில் குண்டையூர் கிழார் அவங்க இல்லறத்தார் ஆவார்கள். அவங்க தானம் செய்தது ஊர் மக்களுக்காக. பொருள் இல்லாதனால சுந்தரரிடம் கேட்க, சுந்தரர் யோகி, மங்கையோடு இருந்தாலும் யோகு செய்வார் பெருமான். அதுபோல சுந்தரர் பெருமான் 2 பெண்களை மணந்தாலும் பற்றின்றி வாழ்ந்தார். அதனால் அவர் துறவு தான், யோக நிலையை கடைப்பிடித்தாங்க சுந்தரர் பெருமான். அதனால் அவங்க இல்லறத்தால் இருந்தாலும் அவங்க துறவர வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. அப்படிங்கிறதுனால சுந்தரர் என்ன செய்கிறாங்க, உலக உயிர்கள் உயும் பொருட்டு பதிகம் பாடினாங்க. சுந்தரர்கிட்ட குண்டையூர் கிழார் கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஊர் மக்களுக்காக கேட்குறாரு குண்டையூர் கிழார். ஆனால் சுந்தரர் என்ன பண்ணுறாரு, உலக மக்கள் எல்லாரும் உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு பதிகத்தை படிக்கிறாரு. அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, நெல் குவியலை பெருமான் தந்துடுறாரு, நெல் குவியலை கொடுத்துட்றாரு. உடனே நெல் குவியல் இவ்வளோ குவியல் வந்துருச்சின்னு சொல்லி குண்டையூர் கிழார் பெரும் மழையாக போட்டார். சாமி இவ்வளோத்தும் எப்படி நம்ம அனுபவிக்க, இவ்வளோ பெரும் மழையை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு நெல் குவியலை அப்படின்னு குண்டையூர் கிழார் நினைக்கிறார். ஆனால் சுந்தரரோ என்ன சொல்கிறாரு, சில நெல் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சுந்தரருக்கு அது சில நெல், குண்டையூர் கிழாருக்கு பெரும் மழை. ஏன் அப்படின்னா அவர் இல்லறத்தில் இருந்து ஊர் மக்களுக்காக அவர் அந்த துறவு யோக மார்க்கத்தை அவர் கடைப்பிடிக்கிறார். இவர் சுந்தரர் உலகத்தில் மக்கள் எல்லாரும் உய்யும் பொருட்டு இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தை கடைப்பிடிக்கிறார். அதனால தான் இவர் பேராசைப்படாமல் சில நெல்லுன்னு சொல்லிட்டார். இது பேராசை அல்ல, இது உலக உயிரின் பொருட்டு வேண்டுவது. இது சிறப்பு ஆகும். புறபூஜைக்கு உடல் தளர்ந்தால் வழிபட முடியாது. அதனால் பொண்ணை கொடுத்தாரு. புறபூஜைக்கு உடல் தளர்ந்தால்
தளர்ந்தால், உடம்பு நல்லா இருக்கணும் புறபூஜையில், அதனால் அவர் பொன்னை கொடுத்தார். அகபூஜைக்கு உயிர் தளர்ந்தால் பொன்னையும் கொடுக்கணும், உலகையும் கொடுக்கணும். அதனால் உயிருக்கு கொடுக்கணும். அதனால் உயிருக்கு பொன் உலகு கொடுத்தாராம் சுந்தரர் பெருமான். உடல் தளர்ந்தாலும் அவர்கள் அறிவு தளராது இருப்பார்களாம். அதனால்தான் துறவரத்தை தவம் என்று செய்ய வேண்டும். இது சிறப்பு அறமாகும். இதை கூட திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அவா என்னும் இச்சையை விட்டால் பேரா இயற்கையான வீடு பேரை அடைய முடியும். திருக்குறளில் சொன்னது தான். அவாங்கிற அந்த பற்று, அந்த இச்சையை விட்டுட்டா பேரா இயற்கையான வீடு பேரை அடைய முடியும். பேரா இயற்கையான என்ன? பெருமானோட திருவடி, அதை நம்ம அடைய முடியும். குறளில் நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடு வித்தகர் கல்லால் அரிது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வித்தகர் யார் அப்படின்னா சதுரப்பாடு உடையவர். சதுரப்பாடு உடையவர் யார் அப்படின்னா அழிகின்ற பொருளை கொண்டு அழியாத பொருளை பெறுவதை தான் வித்தகர்கள். சரியா? அழிகின்ற பொருளை கொண்டு அழியாத பொருளை பெறுபவர்கள். அழிகின்ற பொருள் இந்த உலகம், இந்த உடல் எல்லாமே அழிஞ்சிரும். அழியாத பொருள் என்னது? பெருமானோட திருவடி தான். அந்த திருவடியை பெறுறவங்க தான் வித்தகர்கள். அதனால தான் வித்தகர் தான் சொல்லியிருக்காங்க. சதுரப்பாடு உடையவர் சொல்லியிருக்காங்க. அப்போ புகழ்துணை நாயனார் வரலாற்றையும் புகழ் உடல் அழியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் மாணிக்கவாசகர் புணர்ந்தும் புணர்க்கிலான் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகோடு இருந்தாலும் பற்றின்றி இருக்க பழகணும். அதுதான் நம்மளோட அருளாளர்கள் சொன்னதெல்லாம் நிறைய இருக்குது. சிவஞான சித்தியார்லையும் இது மாதிரி நிறையா விளக்கங்கள் இருக்குது. ஆனால் இந்த மானிட பிறவி நம்ம ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு சிவஞான சித்தியாரில் முக்கியமாக ஒரு 4 பாடல் நம்மளுக்கு அருளந்தி சிவாச்சாரியர் கொடுத்துருக்குறாங்க. 179, 180, 181, 182 அந்த பாடலை அடியன் படித்து வாசித்து மட்டும் விட்றேன். அந்த பாடலுக்கு விளக்கம் பார்க்கணுன்னா பதிவு நீண்டு போகும். அதனால் வாசித்து மட்டும் விட்றேன். கடலை கையால் நீந்தினன் காரியம் கான் அப்படின்னு சொல்லி 179வது பாடலில் சொல்லியிருப்பார். அண்டசம் ஸ்வேதசங் உட்பிச்சம் சராய்ச்சத்தோடு எண்தரு நாள் 84 100,000 உண்டு பல்யோன் எல்லாம் ஒழித்து மானிடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். நம்ம இந்த பிறவி இத்தனை இடத்துலையும் பிறந்து மானிட பிறவியை நம்ம எடுக்கிறதுக்கு உண்டான வழி எப்படி ஒரு பசிபிக் கடலில் நம்மளை கடலுக்குள்ளே உள்ள தூக்கி போட்டாச்சுன்னா நம்ம அந்த கடலை ஒரு துடுப்பு எதுவுமே இல்லாமல் கையால் நீந்தி எப்படி கரைக்கு வந்தோமோ அதுபோல் நாம் இந்த பிறவி மானிட பிறவி எடுத்தது இத்தனை இடத்துலையும் பிறந்து மலங்களை போக்கி வீடு அடைவதற்கு வாயிலும் உபாயமும் இந்த மானிட பிறப்பி நம்மளுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு 179வது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. நரற்பையில் அப்படி பிறந்த நாட்டில் அப்படி பிறந்து நம்மளுக்கு கிடைச்ச மனித பிறவி உத்தம தேசத்தில் பிறத்தல் அரிது. இப்போ எந்த தேசத்தில் பிறக்கிறோம்? இதே நம்ம வெளிநாட்டில் போய் பிறந்தோம்னா நம்ம வழிபட முடியாது. உத்தம சாதியில் பிறந்து புறச்சமயம் சாராது நிற்றல் அதனினும் அரிது. இப்படி நம்ம பிறந்தாலும் நல்ல சாதியில் பிறக்கணும். நல்ல உயர்வான சைவ நெறி சாதியில் நம்ம பிறக்கணும். அப்படியும் பிறக்காட்டாலும் வேறு நெறியில் நம்மளை சாமி பிறக்க வச்சுட்டாலும் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப துன்பம்தான். அதான் நரற்பையில் தேயும் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும். தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் பரசமயம் கண் செல்லா பாக்கியம் பண்ணொன்னாதே அப்படி சொல்லியிருக்கிறார். மிக்க புண்ணியத்தால் நம்ம செய்த பல ஜென்மத்தில் நம்ம செய்த மிக்க புண்ணியத்தால் மட்டும்தான் நம்ம இந்த சைவ நெறியில் நம்மளால் சார முடியுமா. சுவாமியே இருக்காரு அப்படிங்கிற உணர்ற அந்த ஒரு நெறியை கூட நம்ம இந்த சரீரத்தை எடுத்து நம்ம பெற்றது அது புண்ணியத்தால் தான் நம்மளுக்கு கிடைக்குமா. சரி, அப்போ அடுத்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீடு அடைவதற்கு சரி அப்படி கிடச்சிருச்சு. இந்த நாட்டில் நம்ம சாமியை வழிபட நம்ம புறப்பட்டோம். வழிபடுறதுக்கு உண்டான தகுதியை சாமி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அடுத்து நம்ம யாரை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நெறி கூட இருக்குது. அந்த நெறியில் நம்மளை சாமி வச்சாருன்னா அது மிக மிக உயர்ந்தது. அதுக்கு தான் அடுத்த பாடலை சொல்லியிருக்காரு. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால. அது சால அரிதுன்னு சொல்லணும். அந்த இடத்துல அரிது சாலங்கிறத சால அரிதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போ உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினானே போற்றுவர் அருள் பெற்றாரே அப்படி சொல்லியிருக்காங்க. சாலனா உயர்ந்த, சால அரிது, உயர்வான அரிது, பரசமயம் இல்லாமல் எல்லா சமயமும் நம்ம பிறந்து திரிந்து சைவமாம் சமயம் சார ஊழ் பெறல் அரிது சால அப்படின்னு சொல்லதை நம்ம ஊழ் பெறல் சால அரிதுன்னு சொல்லியிருக்கோம். நமக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய புண்ணியம். இந்த பாடல் தான் ரொம்ப முக்கியமான பாடல். இது தாயுமானவருக்கு
உபதேசமாக பெற்ற பாடல்னு அடியனுக்கு அறிவு கெட்டிய ஒன்று இதை சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அடுத்து 182வது பாடல். இப்போ என்ன இப்படி நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்ம சைவமாக சமய நெறியில் இருக்கோம், இருந்தாலும் நம்ம அதை பயனை அனுபவிக்கணும். அது எதுக்காக அந்த பெருமான் நமக்கு இந்த உடல் கொடுத்ததுக்கு உண்டான நோக்கம் பெருமானை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். பிரம்மச்சரியத்தில் பெருமானை அனுபவிக்கிற நிலை கிடையாது. அது நம்ம பயிற்சி தான் படித்தோமே தவிர அதை பயனாக கொண்டு வந்தது இல்லறத்தில் இருந்தாலும் அவங்கள எல்லாரையும் நம்ம வளர்த்தாலும் அதில் நம்மளுக்கு ஒரு கருத்து வர்றது இல்லை, ஒரு மன திருப்தி நம்மளுக்கு வர்றது இல்லை. அப்போ அடுத்தவங்க அதை வாழும்போது தான் நம்மளுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ஒரு யோக நெறியில் இருந்து தவ வழிபாட்டை நம்ம தொடர்ந்து ஞான நூல்களை போதித்து இந்த ஒரு நெறியோட எல்லாரையும் நம்ம ஊக்கப்படுத்துறது தான் நம்மளோட வானப்பிரசத்தோட இது. அதனால் மானிட பிறவி தானும் வகுத்தது என மன வாக்கு காயம் ஆன இடத்து ஆணிடத்து ஐந்தாடும் அரண்மணிக்கு ஆக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் அரண்தனை அர்ச்சிப்பர் ஊன் எடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. ஊன் எடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. அவங்க இந்த ஊன் எடுத்தாலும் அவங்க இதை உணர மாட்டாங்க. அதனால தான் அந்தோ சொல்லிட்டாரு. அரண்பணிக்கு தான் நம்ம நம்மளோட செய்கையெல்லாம் இருக்கணும். அதனால் வானப்பிரசத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட தவ நெறியை கூட்டணும். அது நம்ம மானிட வாழ்வு கிடைத்தது அரிதற்கு அரியது. இப்படி கிடைத்த வாழ்க்கையை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி வாழணும். நம் இலக்கு எதுவோ அதை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். 3வதாக நெறியில் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். பிடித்தால்தான் 4வது நெறிக்கு நம்மை வழி வகுக்கும். ஆதலால் இன்று நாம் வானப்பிரஸ்தம் என்ற வாழ்வை 60 வயதுக்கு மேல் கண்டிப்பாக இல்லறத்தில் இருந்தாலும் கடைபிடிக்கணும். கடைபிடித்தலாவது கடைசி வரை கடைபிடிக்கணும். நம்ம உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கடைபிடிக்கணும். இதில் அடியேன் அறிவுக்கு எட்டிய வண்ணம் தான் குரு அருள் துணையோடு கூறியுள்ளேன். அடுத்த பதிவு 4வது நெறியாகிய சந்நியாசம். அதை சிந்திப்போம். அதை விரிவாக கொஞ்சம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுவரை பொறுமையாக கேட்ட அடியார் பாதம் பணிந்து நிறைவு செய்கிறேன். வாழ்த்தும் குருமரபும். வான்முகில் வளாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையின் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் மெய்கண்டான் சந்தடிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொலி திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தலைக்க மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.